வணக்கம். நேற்று எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு புதிய தொலைக்காட்சியை வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு சார்பாக அந்த சேனல் புதிதாட்டு ஒண்ணு தொடங்கியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு தொலைக்காட்சியின் நமக்குன்னு ஒரு தொலைக்காட்சி இருக்கணும். நம்மளுடைய கருத்துக்களை வந்து இந்த மற்ற ஊடகங்கள் வந்து புறக்கணிக்குது. அதனால வந்து நம்மளுடைய கருத்துக்களை வந்து மக்களிடையே கடத்துவதற்கு நமக்கு ஒரு தொலைக்காட்சி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க நிறைய பேரு. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ நேற்று வந்து ஒரு புதிய ஒரு தொலைக்காட்சி எங்கள் தேசம் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி வெற்றிகரமாக அண்ணன் சீமான் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது ஒரு காலத்துல முன்னாடி ஒரு காலத்துல வந்து தமிழர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரம் செய்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டுல மெல்ல மெல்ல இந்த திராவிடர்கள் வந்து உள்ள புகுந்து நம்மளுடைய அந்த செல்வங்கள் வளங்கள் நம்மளுடைய அந்த உரிமைகளை வந்து பறித்துக்கிட்டு அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து முக்கால்வாசி பகுதி வந்து அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. அப்போ வந்து அதை வந்து எதிர்த்து கேட்பதற்காக நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு தொடங்கி அதை வந்து சிறப்பாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு போயிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய அந்த அதிகார பவரை வச்சுக்கிட்டு அவங்க வந்து இன்னும் ஆட்டி படைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த உரிமைகள், வாழ்வாதாரங்கள், அந்த நம்ம வளங்கள் எல்லாமே சுரண்டி அந்த வேறு இனத்தை சேர்ந்த முதலாளிகள் வந்து அந்த தின்னுட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து தடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சி தமிழர்கள் தான் ஆள வேண்டும். அப்போதான் தமிழ்நாடு வந்து தமிழர்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் சிறந்து விளங்கும் அப்படி சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒன்று தொடங்கப்பட்டது. இருந்தாலும் அதை வந்து மற்ற ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்களை வந்து மற்ற ஊடகங்கள் புறக்கணிக்கின்றன. ஏன்னா அவங்ககிட்ட திராவிட கும்பல்கிட்ட காசுகளை வாங்கிட்டு நம்மளுடைய கருத்துக்களை வந்து அவங்க வெளியே போடுறது கிடையாது. சீமான் அண்ணன் எவ்வளவுதான் கத்தி கத்தி பேசினாலும் சீமான் அண்ணன் கூட இருக்கிற கட்சியில இருக்கக்கூடிய மற்றவங்களுமே பல கருத்துக்களை முன்வைத்தா கூட அதை வந்து அவங்க வந்து அப்படியே புறக்கணித்து போயிடுவாங்க. அவ்வளவுதானா. இந்த சமூக ஊடகங்கள்ல யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஊடகங்கள்ல வந்து அவங்க வந்து போடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வருமானத்துக்காக அந்த செய்திகளை வந்து அவங்க போட்டு அந்த செய்திகளை வந்து செய்துட்டு இருக்காங்க அவங்க. அப்படிதானா. அப்போ தொலைக்காட்சியில மக்கள் வந்து இப்ப நிறைய சமூக ஊடகங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தொலைக்காட்சி என்பது வேறு. அது உலக அளவுல போய் சேரும். அப்படிதானா. அந்த கருத்தின் அடிப்படையில தான் இப்போ நம்மகிட்டே ஒரு ஒரு தொலைக்காட்சின்னு ஒண்ணு இருந்துன்னா அதை வந்து மக்களிடையே நம்மளுடைய சொந்த கருத்துக்களை வந்து தைரியமாட்டு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல தான் இந்த எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு தொலைக்காட்சி வந்து தொடங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமானை வந்து அவர் சொல்லியிருந்தாப்புல. இது வந்து நல்ல ஒரு ஒரு செயல் தான். ஏன்னா மற்ற ஊடகங்கள்லாம் மறைக்கிறாங்க இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தானே அவங்களும் இந்த பத்திரிகையாளர்கள் இந்த ஊடகங்களும் வந்து அவங்களும் அதை தானே கேட்பாங்க. அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது இல்லையா. அப்புறம் வந்து இவங்களுக்கு சேனல் இல்லாமல் போயிடும். ஏதாவது ஒரு இல்லாத பிரச்சனையே இருக்கிற மாதிரி காட்டி இந்த ஊடகங்களை வந்து அவங்க வந்து தடை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான வேலைகளை பார்த்துருவாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த வகையில வந்து அதனால அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் சாதகமாட்டு பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்போ நம்மளுடைய கருத்து வந்து எதிரொலிக்காது, மக்களிடையே போய் சேராது. அதனால இந்த இது இப்படி ஒரு தொலைக்காட்சியை தொடங்கியிருப்பது வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். இனி நம்மளுடைய கருத்துக்கள், நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்கள், தமிழர்களுடைய கருத்துக்கள், தமிழ் தேசியத்தோட கருத்துக்கள் வந்து வெகு சிறப்பாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல வந்து தமிழ் தேசியம் மட்டும் பேசப்படாது. எல்லாமே உலக அரசியல், நம்ம தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல், உலகத்துல நடக்க எல்லா அரசியலையும் வந்து சிறப்பாட்டு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேத்து ஒரு காணொளி பார்த்தேன். வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய காணொளி அந்த 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 வீடியோ பார்த்தேன். அதுல வந்து என்னுடைய சின்ன ரிக்வெஸ்டா நான் ஒன்று சொல்றேன். அதுல வந்து இந்த வெட்டும்போது ரத்த காட்சிகள் வருது, கழுத்து அறுக்கிற மாதிரி அந்த ரத்த காட்சிகள்லாம் வருது. அதை வந்து அப்படியே போடுறாங்க. அது ஒண்ணு பிளாக் அண்ட் ஒயிட்ல போடுங்க, இல்லைன்னா அந்த இடங்கள்ல பிளர் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். எனக்கே ஒரு செகண்ட் பகீர்னு ஆகி போச்சு அந்த சீனை பார்க்கும்போது. அது வந்து தவிர்த்துக்கிட்டது என்ன, நான் ஆரம்பத்துல இப்போ தானே தொடங்கியிருக்கிறாங்க. அதை செய்யறவங்க அந்த எடிட்டர் அது வந்து நம்மளுடைய சின்ன ரிக்வெஸ்ட் தான். நம்ம வந்து
பெரிய ஆளு கிடையாது. அது வந்து செய்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா பார்க்குறவங்க இப்போ பெண்கள்லாம் பார்க்கும்போது அது வந்து ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அது எனக்கே ஒரு மாரி இருந்தது. அந்த காட்சி அந்த ரத்தம் பீறிட்டு அடிக்கிற மாரி அது அது வந்து தவிர்க்கணும். அது ஒண்ணும் பிளாக் அண்ட் ஒயிட்டா பண்ணணும், இல்ல பிளர் பண்ணணும். அது அப்படி செஞ்சா அது நல்லாருக்கும். இல்லன்னா YouTubeல வந்து ஆட்டோமேட்டிக்காவே அது வீடியோ வந்து நீக்கிருவாங்க. YouTube தரப்புல இருந்து. அது போடவே கூடாது. அது அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்ல வந்து பிரச்சனை வந்துரும். அது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்னுடைய ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டாட்டு நம்ம சொல்றோம். மற்றபடி எங்கள் தேசம் தொலைக்காட்சி வந்து சிறப்பாக போவதற்காக, சிறப்பாக கொண்டு போவதற்காக, சிறப்பாக மக்களிடையே போய் சேருவதற்காக வாழ்த்துக்களை நம்ம வந்து அ என்னுடைய இந்த பேசும் ஊமை சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.